ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயான்ஸ் கான்ஃபெக்ஷனரிஸ். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டு மிட்டாய் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 250 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துக்கலாம். கோவா நம்ம வீட்லேயே செய்யலாம், ஆனால் இன்றைக்கி நான் கடையில் வாங்கின கோவா தான் எடுத்திருக்கேன். இது கூட 150 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். சுகரை பவுடர் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவும் முட்டையை ஸ்ட்ரெயிட்டாக உடச்சி ஊற்றாமல் தனியாக உடச்சி ஊற்றுறதுனால ஸ்பாயில்டு எக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட 25 கிராம் பாதாமை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, ஊற வச்ச பாதாமை ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு மில்க் இல்லைன்னா வாட்டரில் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 50 ml கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ரிச்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக 50 கிராம் சுகரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ரோஸ் எசன்ஸ் இல்லைனா வெனிலா எசன்ஸ் இல்லைனா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முட்டை, பால்கோவா, சர்க்கரை நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கோவா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா கோவாவை நல்லா உதிர்த்து போட்டிங்கன்னா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ இல்லை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா இலகி வந்திருக்கு. இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அல்வா பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம மோல்டில் மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி டின்னில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா டின்னில் பட்டர் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டின்னில் மாற்றின பேட்டர் மேலே கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே 170 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான முட்டு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.